காலையில் எழுந்த உடனே அவங்களுக்கு வந்து மூக்குலேருந்து நீராக தண்ணி ஒழுகிட்டே இருக்கும். அப்படியே ரைனைட்டிஸ் மாதிரி வந்து தண்ணி ஒழுகிட்டே இருக்கும். அப்படி குனிஞ்சாங்கனாவே போதும், அப்படியே மேலேருந்து தண்ணி ட்ராப்பாக வரும். சிலருக்கு வந்து தும்மல் அதிகமாக இருக்கும். அதான் அந்த நேசல் இரிட்டேஷனால் அதிகாலையில் எழுந்த உடனே தும்மல் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 2 புருவம் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐப்ரோவுக்கு மேலே எல்லாமே வலி வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கீழ் பகுதியும் வலி இருக்கும். நமக்கு இந்த சைனஸ் கேவிட்டியில் வந்து மியூக்கஸ் செக்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது வந்து இந்த இடத்துல வந்து சைனஸ்க்குன்னே சில கேவிட்டிஸ் வந்து இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த பகுதியில் சளி போய் வந்து கோத்துக்கும். இப்போ நமக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் மசாஜ் மாதிரி கொடுக்கணும். நல்லா இந்த புருவத்தை இருக்கு பார்த்தீங்களா, இதை நல்லா இப்படி வந்து நல்லா இந்த சர்க்குலர் மோஷனில் அவுட்டர் ரிங், அதான் கண்ணுக்குள்ளே இல்லை, இந்த வெளி பகுதிகளில் வந்து இப்படி நல்லா மசாஜ் மாதிரி நம்ம கொடுத்துட்டு, சிலர் வந்து குனிஞ்சு நிமிர்ந்தாவே அந்த மூக்குலேருந்து நமக்கு நீர் சொட்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னாக்க, சைனசைட்டிஸ். மழைக்காலம் வந்துருச்சுனாவே கபம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உடம்புல வந்து அதிகமாகும். சிலருக்கு வந்து ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு வீசிங் வந்து அதிகமாகும். அடிக்கடி சளி பிடிக்கிறவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அடிக்கடிக்கு சளி பிடிக்கும். ப்ளஸ் வந்து மூக்குல இருந்து நீர் ஒழுகும், நேசல் பாலிப் மாதிரி வந்து சிலருக்கு இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த மழை காலத்தில் வந்து ரொம்ப அதிகமாகும். அதனால தான் இதை வந்து கபம் சார்ந்த நோய்கள், அதாவது வந்து உடம்புல நீர் அதிகமாகிறதுனால இந்த நோய்கள்லாம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால இதை வந்து கப நோய்கள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதில் குறிப்பா சைனசைட்டிஸ், அதாவது வந்து சைனசைட்டிஸ் வந்து வந்தா நமக்கு என்ன அறிகுறிகள் இருக்கும், அதுல இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது, வீட்டிலே அதுக்கான மருத்துவ நம்மளால என்ன பண்ணா மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ சைனஸ் தொந்தரவு அதிகமாச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதாவது வந்து காலையில எழுந்த உடனே அவங்களுக்கு வந்து மூக்குல இருந்து நீராக தண்ணி ஒழுகிட்டே இருக்கும். அப்படியே ரைனைட்டிஸ் மாதிரி வந்து தண்ணி ஒழுகிட்டே இருக்கும். அப்படி குனிஞ்சாங்கனாவே போதும், அப்படியே மேலேருந்து தண்ணி ட்ராப்பாக வரும். சிலருக்கு வந்து தும்மல் அதிகமாக இருக்கும். அதான் அந்த நேசல் இரிட்டேஷனால அதிகாலையில் எழுந்த உடனே தும்மல் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 2 புருவம் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐப்ரோவுக்கு மேலே எல்லாமே வலி வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கீழ் பகுதியும் வலி இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே நமக்கு அந்த சைனஸ் கேவிட்டி இருக்குது. அதில் தான் வந்து அந்த சளி வந்து இதாகிறது. இந்த கண்ண பகுதி எல்லா இடத்துலையும் வலி இருக்கும். அதுக்கப்புறம் சிலருக்கு வந்து தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த முன்பக்கம் தலைவலி இருக்கும், பின்மண்ட தலைவலியும் வந்து அதிகமாக இருக்கும். இது இருந்துச்சு அப்படின்னாவே மேக்சிமம் அவங்களுக்கு வந்து சைனஸ் கம்ப்ளைண்ட் வந்து இருக்கும். ஏன் வந்து அவங்களுக்கு வந்து காலையில் டைமில் வந்து இந்த சிம்டம் வந்து அதிகமாகுது அப்படின்னாக்கா, இப்போ நம்ம காலையில் எந்திரிக்கும் போது நமக்கு குளிர்ந்த காற்றோட தன்மை அதிகமாகும். இது மழைக்காலம் அப்படின்றதுனால நார்மலாகவே காற்று வந்து காலை நேரங்களில் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ குளிர்ந்த காற்று வந்து நம்ம உள் இழுக்கும் போது அந்த நேசல் அந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, குளிர்ந்த காற்று நம்ம மூக்கு அந்த ஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பகுதியில் வந்து இந்த மூக்கு வழியாக நமக்கு அந்த குளிர்ந்த காற்று உள்ளே போகும்போது நமக்கு தெரியும், பனி வந்துச்சுனாமே வந்து நம்ம பனி பட்டுச்சுன்னா நமக்கு உதடெல்லாம் ட்ரைனஸ் மாதிரி வந்து நமக்கு கிரியேட் ஆகும். ஏன் அப்படின்னாக்கா, அந்த பனியினால அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ இல்லாமல் ஒரு வறட்சி வந்து கிரியேட் ஆகுது. அதே மாதிரி தான் அந்த குளிர்ந்த காற்று நமக்கு வந்து மூக்கு வழியாக உள்ளே போகும்போது ஒரு வறட்சியை வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ணுது. அப்போ அந்த ட்ரைனஸ்னால தான் நமக்கு அந்த காலையில் இப்போ அந்த வறட்சி இருக்கிறதுனால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த உள்ளே இருக்கிற அந்த நேசல் ஏரியா வறண்டு போகும், நமக்கு ஒரு இரிட்டேஷனை கொடுக்கும். அது வந்து டஸ்ட்டாக வந்து நம்ம நினைக்கிறதுனால அதை தும்மல் மூலமாக அதை வந்து வெளியேற்ற பார்க்கணும். அதனால தான் நமக்கு மார்னிங் டைமில் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தும்மல் அதிகமாக இருக்கும். சில டைமில் வந்து அந்த தும்மல் தொடர்ந்து இதாகும் போது நமக்கு அந்த அலர்ஜி மாதிரி இதாகிட்டு அங்கேருந்து நீராக வந்து நமக்கு வடியும். நமக்கு இந்த சைனஸ் கேவிட்டியில் வந்து மியூக்கஸ் செக்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது வந்து இந்த இடத்துல வந்து சைனஸ்க்குன்னே சில கேவிட்டிஸ் வந்து இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த பகுதியில் சளி போய் வந்து கோத்துக்கும். அந்த ஏரியாவில் வந்து மியூக்கஸ் செக்ரேஷன் ஆகி வந்து சளி கோத்துக்கிறது தான் வந்து சைனஸ் ஐட்டிஸ். அந்த இன்ஃப்ளமேஷன்னால வந்து நமக்கு ஏற்படுது. அந்த சளி கோத்துக்கிறதுனால நமக்கு அந்த பகுதிகளில் மசில் எல்லாம் நல்லா டைட் ஆகி ஒரு வலி இருக்கும். இப்போ அதுதான் வந்து நமக்கு இந்த பகுதிகளில் வந்து வலி வரும், இந்த பகுதிகளில் வலி வரும். அந்த மியூக்கஸ் செக்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக இருந்து ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாப்பே அவங்களுக்கு பார்த்தா அப்படின்னாவே நல்லா டைட்டாக இருக்கும், நல்லா கல் மாதிரி ஆயிருக்கும். நல்லா கொஞ்சம் அந்த மசில், ஃபேஷியல் மசில் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்காது. அது எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குதோ
அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு வலி வந்து அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து நார்மலாகவே எந்த இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நமக்கு உடம்புல வந்து தலைவலி வந்து ரொம்ப காமனாக இருக்கும். இதுதான் வந்து சைனஸோட அறிகுறிகள். இதுக்கு சித்த மருத்துவத்தில் நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சைனஸ் வந்து யாருக்கெல்லாம் வருது அப்படின்னாக்க, சைனஸ் ஐட்டிஸ், அதாவது வந்து அந்த சைனஸ் ஏரியாவில் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு மியூக்கஸ் செக்ரேஷன் ஆகி அதனால் நமக்கு ஏற்படுற பாதிப்பு தான் சைனசைட்டிஸ். இப்போ இதெல்லாம் யாருக்கு தான் வரும் அப்படின்னாக்க, நமக்கு யாரெல்லாம் டஸ்ட் பார்ட்டிகளில் வந்து அதிகமாக இது பண்ணுறாங்களோ, அதை வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சிலர் வந்து சிமெண்ட் வேலை செய்யலாம், கட்டட வேலை செய்யலாம், டஸ்ட்டு இது பண்ணுறாங்க, தொடர்ந்து டஸ்ட் பார்ட்டிகளை இன்ஹேல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப காமனாக இருக்கும். இப்போ இது இருந்தாலும் கபதேவி, அதாவது வந்து சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க, கபதேவிக்கு கபம் மிகும் போது வந்து இந்த பிரச்சனை வந்து அதிகமாகும். இவங்களுக்கு இந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும் போது அவங்க வந்து கபதேகியாக இருந்தாலும், இப்போ நிறைய பேர் வந்து டஸ்ட்டில் வந்து நமக்கு வேலை செய்கிறாங்க, ஆனால் இருந்தாலும் எல்லாருக்கும் அதே அளவு அதிகமான சிம்டம் வந்து காட்டுறதில்ல. ஏன் அப்படின்னாக்க, அவங்க ஒருத்தர் வாத உடல்நிலை இருக்கலாம், இல்லை பித்த உடல்நிலை இருக்கலாம். ஸோ அவங்கள வந்து அவங்க உடம்பு மேனேஜ் பண்ணிக்கும். இதில் அந்த இன்ஃப்ளமேஷனுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்க உடம்புல இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் வந்து சீக்கிரமாக நடக்குது அப்படின்னாக்க அவங்கள வந்து நம்ம கபதேகி அப்படின்றது சொல்லுவோம். அப்போ கபத்தோட தன்மை அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து சீக்கிரமாக நடக்கும். ஸோ அதனால தான் ஒன்று வந்து இன்ஃபெக்ஷன், அதாவது வந்து கிருமி தொற்றுனாலையும் வரலாம், இந்த மாதிரி வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து அதிகமாக வந்து இன்ஹேல் பண்ணுறதுனாலையும் வரலாம், அலர்ஜிக் ரைனைட்டிஸ், நம்ம ஒரு சிலருக்கு வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகிறதுனால சிலருக்கு வந்து அந்த மாதிரி கண்டிஷன்லேயும் வந்து நமக்கு வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொல்லியிருந்தேன், அதாவது வந்து சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த பகுதி வலி வரும், அதாவது வந்து ஐப்ரோக்கு மேலே இந்த மேக்ஸிலரி ரீஜன் இந்த ஏரியாலலாம் வலி வரும். காரணம் வந்து அந்த இடத்துல வந்து மசில் எல்லாமே நல்லா இதாக இருக்கும், அந்த உள்ள சைனஸ் ஏரியாவில் வந்து மியூக்கஸ் வந்து செக்ரேஷன் இருக்கும், அதை தான் வந்து நம்ம வந்து வெளியே ஏற்றணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு இந்த இடத்துல வலி அதிகமாக இருக்குன்னா இந்த பகுதிகள் எல்லாமே நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், சிலருக்கு வந்து ஸ்வெல்லிங் இருக்கும். ஸோ இந்த ஸ்வெல்லிங்கும் இந்த ஸ்டிஃப்னஸையும் நம்ம ரெடியூஸ் பண்ணாதான் வந்து நமக்கு அந்த பெயின் வந்து அவங்க உடனே கம்மியாகும். இப்போ நமக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் மசாஜ் மாதிரி கொடுக்கணும். நல்லா இந்த புருவத்தை இருக்கு பார்த்தீங்களா, இதை நல்லா இப்படி வந்து நல்லா இந்த சர்க்குலர் மோஷனில் அவுட்டர் ரிங், அதான் கண்ணுக்குள்ளே இல்லை, இந்த வெளி பகுதிகளில் வந்து இப்படி நல்லா மசாஜ் மாதிரி நம்ம கொடுத்துட்டு, இந்த மேக்ஸிலரி ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த சைகோமேட்டிக் போன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இந்த இடத்துல ஒரு எலும்பு பகுதிக்குது, இதுக்கு உள்ள கீழ் பகுதியில் இப்படி நல்லா கொஞ்சம் நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு மேலேருந்து கீழே நல்லா இப்படி வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னாக்க, இங்கே இருக்கிற ஸ்டிஃப்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், நமக்கு இங்கே இருக்கிற ஃப்ளூயிட் வந்து கம்மியாகும், அந்த வீக்கம் வந்து கம்மியாகும். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் பண்ணாங்கன்னாவே போதும், இந்த வலி எல்லாமே வந்து அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். இப்போ தலைவலி இருக்குது அப்படின்னாக்க நல்லா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தலைக்கும் லைட்டாக வந்து மசாஜ் வந்து நம்ம கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து குளிர்ந்த காற்று உள்ளே போகும்போது அந்த குளிர்ந்த காற்று வந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு மார்னிங் டைமில் வந்து அந்த சிம்டம் வந்து நம்ம சொல்லிடணும். ஸோ அப்போ வந்து அந்த பகுதியை வந்து இது பண்ணுறதுக்கு ஸ்டீம் நீராவி நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஸ்டீராவி நம்ம அந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த சூடான காற்றை வந்து நம்ம இன்ஹேல் பண்ணும்போது அந்த வறட்சியினால் ஏற்பட்ட அந்த சைனஸ் பகுதியில் அந்த குளிர்ச்சியினால் ஏற்பட்ட கம்ப்ரெஷன் இதாகி அந்த ஹீட்டு படும்போது, அந்த சூடான காற்று படும்போது சர்க்குலேஷன் நார்மலாகும். அப்போ அந்த தும்மலோ அந்த அடைப்போ அதெல்லாமே கொஞ்சம் உடனே கிளியர் ஆகும். ப்ளஸ் வந்து அந்த சைனஸ் ஏரியாவில் இப்போ கட்டி மாதிரி நல்லா மியூக்கஸ் வந்து கட்டியிருக்கும், சூடு பட்டுச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த மியூக்கஸ் வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கும், அப்போ வந்து சீக்கிரமாக அந்த தண்ணி மாதிரி ஒழுகும், அப்போ நமக்கு சீக்கிரமாக வெளியேறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு மருந்தாக நம்ம எடுக்கணும் அப்படின்னாக்க வீட்டிலே வந்து நமக்கு தெரியும், அதாவது வந்து திரிகடுக்கு சூரணம் சாப்பிட்டவே, திரிகடுக்குன்னா சொன்னல சுக்கு மிளகு திப்பிலி, இது எல்லாருக்குமே தெரியும், இதை இதை தேனில் கலந்து ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னாவே இந்த கபம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக ஆகும். தலைக்கு வந்து நம்ம சுக்கு தைலம் மாதிரி உள்ள தைலங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மூக்குல வந்து நிறைய நீர் ஒடிஞ்சிருக்கு, அதாவது வந்து சிலர் வந்து குனிஞ்சு நிமிந்தாவே அந்த மூக்குல இருந்து நமக்கு நீர் சொட்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நல்வேலை அப்படின்றது ஒரு செடி இருக்கும், அது வந்து நமக்கு இந்த குப்பமேட்டில் கிடைக்கும், அதோட இலை வந்து அப்படி இது வேல் மாதிரி வந்து சின்ன சின்னதாக இப்படி இதாக இருக்கும், ஒரு மூணு நல்வேலை உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், அது வந்து குப்பமேட்டில் தான் அதிகமாக இருக்கும். அந்த செடியை வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க, அந்த இலையை எடுத்து நல்லா இடித்து சாறு நல்லா புழிஞ்சு எடுத்துடணும், அதில் வந்து சாறு இருக்கக்கூடாது. அந்த இலையை அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, தலையில் நல்லா அந்த ட்ரையான அந்த சாறு எடுத்து அந்த ட்ரையான இலையை வந்து அப்படியே லைட்டாக வந்து
தலையில் வச்சு ஒரு சின்னதாக வந்து கட்டு போடுங்க. ஒரு 2 செகண்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா சுறுசுறுன்னு அங்கேயே குத்துறது ஃபீலிங் வந்து உங்களுக்கு தெரியும். அப்படின்னாங்க நீங்கள் குத்தும் போது அந்த நீர் வந்து இப்போ நமக்கு கபத்தோட தன்மை அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த இது இருக்கும். அப்படி குத்தும் போது நமக்கு அந்த நீர் எல்லாமே வந்து நமக்கு அதை எடுத்துரும். அப்படி எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த தலைவலியாக இருக்கட்டும், அந்த மூக்கில் அந்த ரைனைட்டிஸ், அந்த மூக்குலேருந்து நீர் ஒழுகிறதாகட்டும் உடனே வந்து கேட்கும். இதை நீங்கள் அதை நீங்கள் கட்டி பார்த்து ஒரு 10 நிமிஷம் தான் கட்டணும். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கே அது வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷன் மாதிரி கொடுத்துரும். அதை 10 நிமிஷம் கட்டிட்டு எடுத்துட்டா போதுமானது. அப்போ அந்த தலையில் நீர் கொத்துச்சுன்னா அந்த நீரை வந்து நமக்கு எடுத்துரும். இப்போ சிலருக்கு மூக்கு வந்து அடைச்சிக்கும், அந்த மியூக்கஸ் வந்து செக்ரேஷன் வந்து அடைச்சிக்கும். சிலருக்கு வந்து நேசல் பாலிப் கூட இது கூட வந்து அக்ரண்ட் ஆகும். இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, அதாவது வந்து நீங்கள் வீட்டிலே பண்ணுறதா இருந்தாக்கா, அதாவது வந்து சித்த மருத்துவத்தில் நாங்கள் மருத்துவமாக நிறையா கொடுப்போம். இல்லை நான் மேனேஜ் பண்ணணும் வீட்டிலே பண்ணணும் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, ஒரு மிளகை எடுத்துக்கோங்க. அந்த மிளகை எடுத்து லைட்டாக வந்து ஊசியில் சொருகிட்டு லைட்டாக அந்த மெழுகு பற்றியோ இல்லை நெருப்புலையோ காட்டினீங்களா அது எரிஞ்சு அதுலேருந்து ஒரு சின்ன புகை மாதிரி வரும். அந்த புகையை ஒரு 2 நிமிஷம் அப்படி அந்த மூக்கில் நீங்கள் காட்டினீங்க அப்படின்னாவே நேசல் அடைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகும். இது மிளகோட புகை அப்படின்றதுலாம் இது அதிக நேரமும் காட்டவும் கூடாது, சரிங்களா? அந்த மிளகோட புகை லைட்டாக பட அந்த இது எல்லாமே ஓப்பன் ஆகி அந்த நேசல் பிளாக்கேஜ் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். இந்த மாதிரி அடைப்பு பிரச்சனை இருக்குன்னாக்கா நாங்கள் மருந்தாக நேசல் ட்ராப்ஸ் வந்து நம்ம தருவோம். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அணுத்தைலம் மாதிரி தருவோம், சுக்கு தைலம் மாதிரி தருவோம், கருஞ்சூரை பட்டை தைலன்னே ஒன்று இருக்குது. அது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். கழுத்துக்கு மேலே உள்ள எல்லா கபம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே தலையில் நல்லா தேய்ச்சிட்டு மூக்கில் 2 டிராப்ஸ் விட்டாங்க அப்படின்னாக்கா நேசல் பாலிப்பாக இருக்கட்டும், சைனசைட்டிஸாக இருக்கட்டும், ரைனைட்டிஸ் இந்த மாதிரி மூக்குலேருந்து நீர் ஒழுகிறது இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே இதை வந்து தலையில் தேய்ச்சிட்டு 2 டிராப் விட்டாங்கனாக்கா போதும், கம்ப்ளீட்டாக நல்லா கிளியர் ஆகும். இல்லை சார் இதெல்லாம் பண்ணியுமே எனக்கு வந்து கிளியர் ஆகலை, எனக்கு ரொம்ப நாள்பட இருக்குது, ஸோ அதனால் வந்து நான் மருந்தாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது நல்ல சித்த மருத்துவரை அணுகுனீங்கனாக்க நிறைய மருந்துகள் வந்து நமக்கு தருவாங்க. அதாவது வந்து சுவாச குடூரி மாதிரி உள்ளது, சண்டமாரு சுந்தரம், இந்த மாதிரி நிறைய மருந்துகள் வந்து நமக்கு இருக்குது. இதெல்லாம் எடுத்தாவே வந்து வித்தின் 1 மந்த்தில் வந்து அவங்களுக்கு எத்தனை வருஷம் இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி சூப்பராக வந்து கிளியர் ஆகும். இதே மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.